2026 தேர்தல் கூட்டணிகளும் குழப்பங்களும். இன்னும் 4 மாசத்துல நடக்க போற தமிழக சட்டமன்ற தேர்தல்ல 4 முனை போட்டி உறுதியாக இருக்கு. திமுக தலைமையிலான ஒரு கூட்டணியும் அதிமுக பாஜக தலைமையிலான எதிர்கூட்டணியும் உருவாகி இருக்கு. புதிய வரவான தாவேக தலைமையில ஒரு கூட்டணி உருவாகும்னு பேசப்படுது. விஜயோட கைகோர்க்க போறது யாருன்னு இன்னும் தெரியல. வழக்கம் போல நாம் தமிழர் கட்சி தனிச்சு போட்டியிடுது. திமுகவை பொறுத்த வரைக்கும் கடந்த 8 ஆண்டுகளா ஒரே கூட்டணி குழப்பம் இல்லாம தொடர்றத பார்க்க முடியுது. இன்னும் முடிவாகாம குழப்பத்தில் இருக்கிறது அதிமுக பாஜக இடம்பெற்றிருக்கிற தேசிய ஜனநாயக கூட்டணியும் தாவேகாவும் தான். அதிமுகவும் பாஜகவும் தேர்தலுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடியே கூட்டணியை முடிவு செய்ய ஓபிஎஸ் தினகரன், பாமக, தேமுதிக, புதிய தமிழகம்னு பல கட்சிகள் இதுவரைக்கும் முடிவெடுக்காம பெரிய கட்சிகளை குழப்பத்துல தள்ளி இருக்கிறத பார்க்க முடியுது. சிறிய கட்சிகள் விஜய் பேரை சொல்லி பெரிய கட்சிகளோட பேரம் பேசி காக்க வைக்குதா? அமித்ஷாவே களமிறங்கியும் தேசிய ஜனநாயக கூட்டணி விரிவடையாம இருக்கிறதுக்கு என்ன காரணம்? திமுக கூட்டணியில தொகுதி பங்கீட்டுல குழப்பம் ஏற்படுமா? இதையெல்லாம் தான் ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். 2026 தேர்தலுக்காக முதல் கட்சியா பிரச்சாரத்துல இறங்குனது அதிமுக தான். அந்த கட்சியோட பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணி முடிவான உடனேயே பிரச்சாரத்தை துவங்கி கிட்டத்தட்ட 180 தொகுதிகளுக்கும் மேல முதற்கட்ட பிரச்சாரத்தை முடிச்சிட்டாரு. ஆனா அடுத்த கட்டமா அந்த கூட்டணி விரிவடையாம குழப்பங்கள் நிலவரத பார்க்க முடியுது. தேர்தலுக்கு 1 ஆண்டுக்கு முன்பா 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதமே கூட்டணிக்கான வேலைகள் தொடங்கப்பட்டு ஏப்ரல் மாதம் கூட்டணி உறுதியானதா அறிவிக்கப்பட்டுச்சு. 2024 அதிமுக கூட்டணியில இருந்த தேமுதிகவும் புதிய தமிழகமும் இப்போ அந்த கூட்டணியில இல்ல. எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்க மாட்டோம்னு தேசிய ஜனநாயக கூட்டணியில இருந்த தினகரனும் ஓபிஎஸும் வெளியேறிட்டாங்க. கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக முதல்ல நியமிக்கப்பட்ட பாஜக பொறுப்பாளர் பைஜெயந்த் பாண்டா மாற்றப்பட்டு இப்ப பியூஷ் கோயல் நியமிக்கப்பட்டிருக்காரு. கோயல் நியமனத்தால கூட்டணி குழப்பங்கள் தீரும் அப்படிங்கிற நம்பிக்கை அதிமுகவுக்கு வர கோயல் சென்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமியை சந்திச்சுட்டு போனதுக்கு பிறகு கூட்டணி சிக்கல் அதிகமாகி இருக்கிறத பார்க்க வேண்டியிருக்கு. எடப்பாடி பழனிசாமி பியூஷ் கோயல் சந்திப்புக்கு பிறகு அதிமுக, பாஜக, பாமக, ஓபிஎஸ், தினகரன், தேமுதிகன்னு எல்லா கட்சிகளையும் உள்ளடக்கிய தேசிய ஜனநாயக கூட்டணியோட ஒரு உத்தேச பட்டியல் மீடியாக்கள்ல வெளியாச்சு. அன்றே எடப்பாடி பழனிசாமிங்கிற பேரையே சொல்ல மாட்டேன், அவர் இருக்கிற அதிமுக கூட கூட்டணி வைக்க மாட்டேன்னு ஓபிஎஸ் அதிரடியா அறிவிச்சாரு. தினகரனும் அதிமுக கூட்டணியில சேர போறதில்ல, எல்லாமே வதந்தின்னு பேசினாரு. பாமகவை பொறுத்த வரைக்கும் அன்புமணி இருக்கிற இடத்துல ராமதாஸ் இருக்க மாட்டார், ராமதாஸ் இருக்கிற இடத்துல அன்புமணி இருக்க மாட்டாருங்கிறத பனையூரும் தைலாபுரமும் பல இடங்கள்ல உறுதிப்படுத்தி இருக்கிறதும் கவனம் பெறுது. அமித்ஷா நேரடியா தமிழக தேர்தல்ல கவனம் செலுத்துறதா சொல்லப்படுற நிலையில தேசிய ஜனநாயக கூட்டணி ஏதோ ஒரு புள்ளியில பிரேக் போட்டு நிக்க அதுக்கு மேல அந்த கூட்டணி நகர முடியாம இருக்கிறது பல விமர்சனங்களை எழுப்பியிருக்கு. தாவேகாவோட கூட்டணி வைக்கிற கட்சிகளுக்கு ஆட்சியில பங்கு கொடுப்பேன்னு விஜய் அறிவிச்சதுதான் கூட்டணிக்கான பிள்ளையார் சுழி. தானே முதல்வர் வேட்பாளர், அதை ஏற்கிறவங்க வரலாம்ங்கிறது தான் இப்ப வரைக்கும் விஜயோட கொள்கையா இருக்கு. தேசிய ஜனநாயக கூட்டணி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற கட்சிகளான பாமக, அமமுக, தேமுதிக, ஓபிஎஸ், புதிய தமிழகம்னு இதே கட்சிகளை தான் தாவேகாவும் எதிர்பார்த்து காத்திருக்கிறதா தெரியுது. அதிமுக பாஜக கூட்டணியை தவிர்க்கிற ஓபிஎஸும் தினகரனும் விஜயோட கூட்டணி சேருவாங்கங்கிற மாதிரியான சூழல் நிலவ அதை உறுதிப்படுத்துற மாதிரி ஓபிஎஸும் தினகரனும் தாவேகாவுக்கு வருவாங்க, எடப்பாடி தலைமையிலான அதிமுக செஞ்ச துரோகத்தை மறக்க மாட்டாங்கன்னு செங்கோட்டையன் பேசியிருக்காரு. ஓபிஎஸ் நடத்திட்டு வர அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகத்தில் இருக்கிற மாவட்ட செயலாளர்களும் தாவேகாவுக்கு தான் போகணும்னு ஓபிஎஸ் வற்புறுத்துறதாவும் செய்திகள் வெளியாகி இருக்கு. பாமகவை பொறுத்த வரைக்கும் திமுக எதிர்ப்புல அன்புமணி உறுதியாயிருக்கிறதால அவரும் தேசிய ஜனநாயக கூட்டணியில இடம் பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாயிருக்கு. ஆனா ராமதாஸை தவிர்த்துட்டு எடப்பாடியோ பியூஷ் கோயலோ அன்புமணியோட பேசுவாங்களா அப்படிங்கிறதையும் கவனிக்க வேண்டியிருக்கு. தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் கட்சியோட முடிவு கடலூர் மாநாட்டில தான் அறிவிக்கப்படும்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. கூடவே அதிமுக பாஜக தரப்புல தேமுதிகவுக்கான உத்தேச தொகுதி பட்டியல் வெளியிடப்பட்டதா நம்புற தேமுதிக 2 கட்சி மேலையும் கடும் அதிருப்தியில இருக்கிறதா பிரேமலதா சொல்லி இருக்கிறதும் கவனம் பெற்றிருக்கு. திமுக கூட்டணி எந்த குழப்பமும் இல்லாம கொள்கை கூட்டணின்னு 2019, 2021, 2024
உள்ளாட்சி தேர்தல்கள், இடைத்தேர்தல்கள்னு பல தேர்தல்கள்ல ஒன்னா பயணிச்சு வெற்றிகளை மட்டுமே பதிவு செஞ்சுட்டு வருது. ஆனா முதல் முறையா 2026 தேர்தல்ல கூடுதல் தொகுதிகள் கேட்போம்னு அந்த கூட்டணியில இருக்கிற எல்லா கட்சிகளுமே வெளிப்படையா பேச துவங்கி இருக்கிறது கவனம் பெற்றிருக்கு. இன்னும் ஒருபடி மேலே போய் காங்கிரஸ் தாவேக கூட கூட்டணிக்கு போகுங்கிற தகவல்கள் பரவ அதை திமுக தலைவரே மறுக்கிற அளவுக்கு குழப்பம் நீடிச்சது. இதை தவிர்க்கவே காங்கிரஸ் தலைமை திமுக கூட தொகுதி பங்கீடு பத்தி பேச காங்கிரஸ் குழுவை நியமிச்சு அறிவாலயத்துல திமுக தலைவரை சந்திச்சாங்க. தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையில இதுவரைக்கும் கட்டுக்கோப்பாயிருந்த திமுக கூட்டணி எந்த மாதிரியான சவால்களை எதிர்கொள்ளும் அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்துதான் பார்க்கணும். ஆளும் கட்சிக்கு எதிராக எதிர்கட்சிகள் பிரிஞ்சிருக்கிறதாலையும் தேசிய ஜனநாயக கூட்டணி இன்னும் கூட வலுவடையாம அங்கிருந்து சில கட்சிகள் தாவேகாவுக்கு போற பட்சத்துல மீண்டும் திமுகவை ஆட்சி அமைக்கும்னு இப்போதைக்கு சொல்லப்படுற எலெக்ஷன் ட்ரெண்ட் யதார்த்தமா அப்படி ஒரு தோற்றம் கட்டமைக்கப்படுதாங்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணி வலுவடைகிறதுலையும் திமுக கூட்டணி வகுக்கிற வியூகங்கள்லையும் தான் தெரிய வரும்.